ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏவிடி கிச்சனில் செய்யப்படுற ரெசிபி பன்னீர் மசாலா. பன்னீரில் அதிகமான ப்ரோட்டீன், குறைவான கார்போஹைட்ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹெல்த்தியான ஃபேட்டும் இருக்குது. ஸோ தாராளமாக எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் ரெசிபிக்கு தேவையான 200 கிராம் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தென் 1/2 கப் புளிக்காத தயிர், 2 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் 2 மீடியம் சைஸ் ஆனியனையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆனியன் டொமேட்டோவை அப்படியே கூட சாத்தே பண்ணி பேஸ்ட் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரெண்டையும் பேஸ்ட்டை அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம். பேஸ்ட்டை அரைச்சிட்டிங்கன்னா குட்டீஸ் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். தென் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் கொத்தமல்லி தலையும் நல்லா கழுவி சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பன்னீரில் வந்து நல்லா கொதிக்கிற நீர் இருக்கு இல்லையா, கொதிக்கிற தண்ணீரை வந்து பன்னீரில் ஊற்றிடுங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். ஓகே, இப்போ பேஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். ஆனியன், டொமேட்டோ, அப்புறமா 1 டீஸ்பூன் வேர்க்கடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆப்ஷனலுங்க. நீங்கள் வேர்க்கடலை இல்லை முந்திரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் பன்னீரையும் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணீரை விட்டு சாஃப்ட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சுடுதண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் இது மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2 டீஸ்பூன் சீசகம் ஆயில் ஊற்றிருக்கேன் தாளிப்புக்காக. ஸோ தாளிக்கு தேவையான ஜீரகம், பட்டை, லவங்கத்தையும் உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெடி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஆனியன் பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், தக்காளி, வேர்க்கடலை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து திக்னஸ் கிடைக்கும். ஸோ தேவையான அளவு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் வெரி டேஸ்டி. நிறைய குட்டீஸ்க்கு வந்து ஆனியன், தக்காளியும் அப்படியே இருந்தால் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கர்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேம் வச்சு சீக்கிரமே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் மசாலாவை விட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு நமக்கு தகுந்தபடி தின்னாவோ இல்லை திக்காவோ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பன்னீர் போட்டு நம்ம பன்னீர் மசாலாவை இறக்கி வச்சிடலாம். பன்னீர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஃபேட் அண்ட் லோ இன் கார்போஹைட்ரேட். ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சம் நியூட்ரிஷனிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஹெல்த்தியான ப்ரோட்டீன் விட. ஸோ யாரெல்லாம் வந்து பியூர் வெஜிடேரியனோ அவங்களுக்குலாம் வந்து ஹெல்த்தி ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னா அது பன்னீர் தான். ஓகே, இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பன்னீரும் போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி உங்களுக்கு தகுந்தபடி திக்காவோ இல்லை தின்னாவோ வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா பூரி, சப்பாத்தி, இட்லி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் இந்த பன்னீர் மசாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம போடுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.